பச்சடி போட போகிறோம். சிம்பிளான வேலை. எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெண்டைக்காயும் சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி எடுத்து பிசைச்சு வச்சுருக்கோம். சிம்பிளாக பார்த்து வந்தது. கடுகு வெந்தயத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகையும் வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெண்டைக்காய் கொட்டிக்கலாம். நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை. இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏமா வதங்கிடும். வெண்டைக்காய் வதங்குது. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. உரப்பு இருந்தாப்பில் போட்டுக்கலாம், காரத்து இருந்தாப்பில். இப்போ நான் 4 ஸ்பூன், எனக்கு காரம் இல்லை, அதனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவங்க மிளகாப்பொடி எப்படியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அரைக்காச்சு. மிளகாப்பொடி இதை போட்டு இப்போ தக்காளி பிணைஞ்சி வச்சுருக்கோம்ல, உருக்கலாம். அதையும் போட்டு அரைச்சிக்கணும். லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறணும். வெண்டைக்காய் வெந்துருச்சு. அது கொஞ்சம் தண்ணியும் ஒரு 6 எலுமிச்சை மொத்தம் புளிஞ்சு விடணும், புளிப்புக்கு வாண்டி. சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வெண்டைக்காய் கூட்டு வச்சாச்சு. இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா எப்படி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விடுங்க. வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும், நல்லா சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு சாப்பிட்றோம். வெண்டைக்காய் போட்டோம்னா சாப்பிடணும் போல தோணும். தான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு குழம்பு சாப்பாட்டெலாம் போட்டு சாப்பிட்றோன்னு பெசன்னாப்பில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பச்சடி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க மறந்துடாமல்.